எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ரைஸ் வாமிசலி வச்சு பீகுன் கோரிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பீகுன் கோரிங்க்கு இந்த ரைஸ் வாமிசலியை ஹாட் வாட்டரில் 1 minute ஊற வச்சு அதை ரின்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான மாதிரி அதை கட் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் சிக்கன், கார்லிக் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் லைட் சோய் சாஸும் நான் ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே தண்ணி வருது, ஸோ அதனால் அதிலே வேகட்டும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கார்லிக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ரூட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். பட் ஆனால் கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க. இதில் பீகுனா ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணுங்கள். அந்த கார்லிக்கையும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா அதில் நான் ஹோம்மேட் சம்பால் இருந்தது அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே கொஞ்சமாக ஆயிஸ்டர் சாஸையும் நான் ஆட் பண்ணுறேன். ஹோம்மேட் சம்பால் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது போடுறேன். அதுக்கப்புறமா லைட் சோய் சாஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் சாஸ் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே லோக்கல் ஹைப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்வீட் சில்லி சாஸ் என்கிட்ட இருந்தது, ஸோ அதையும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எந்த சால்ட்டுமே ஆட் பண்ண தேவையில்லை, இந்த சாஸஸ்லேயே உப்பு இருக்கும். இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள்ட் எக்கை அதில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற க்ரீன் ஆனியன்ஸையும் அதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பீகுன் கோரிங் ரெடி ஆகிடும். இந்த பீகுன் கோரிங் மலேசியா, சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதனால் நீங்கள் யாராவது மலேசியா, சிங்கப்பூர் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் என்னோடய டிப் என்னென்னா, இதில் கொஞ்சமாக சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் என் குழந்தைக்கு கொடுக்கறதுனால நான் ஸ்பைசி ரொம்ப வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் அதை ஆட் பண்ணல. பட் நீங்கள் அதை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பீகுன் கோரிங் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.